டிஜே சங்கல் அழகா ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. இப்போ ஒருத்தனை பற்றி தப்பாக பேசிட்டு அவன் தப்பு செய்கிறானோ இல்லையோ அது அவனை பொறுத்து. ஆனால் அவனை பற்றி பேசிட்டு இவன் நல்லா இருந்ததா சரித்திரமே இல்லைம்பார். அது உண்மையும் கூட. டிஜிஎஸ் தினகரன் சொன்ன ஒரு காரியத்தை எம்டி ஜெகன் நினைவு கூர்ந்து சொல்லியிருக்கிறார். அது என்ன? ஊழியக்காரன் என்கிறவன் தவறு செய்தால் கூட அதை பற்றி பேசக்கூடாது, அப்படி மீறி பேசினால் அவன் நல்லா இருந்ததே கிடையாது என்று சொல்லி எம்டி ஜெகன் சொல்லுகிறான். அவன் தப்பு செய்கிறானோ இல்லையோ அது அவனை பொறுத்து. ஆனால் அவனை பற்றி பேசிட்டு இவன் நல்லா இருந்ததா சரித்திரமே இல்லைம்பார். அது உண்மையும் கூட. மக்களை ஏமாற்றுகிற ஊழியக்காரர்கள் இருக்கிறார்கள் என்றால், இப்படி ஏமாற்றுகிறார்கள், மக்களை ஏமாறாதிருங்கள் என்று சொன்னால், அப்படி சொல்லுகிறவன் அவன் நன்றாக இருக்க மாட்டான், அவன் நல்லா இருக்க மாட்டான், மோசமாக போவான் என்கிறதான் அவனுடைய அர்த்தம். அப்படி நல்லா இருந்து நான் பார்த்ததே இல்லை என்று சொல்லி டிஜிஎஸ் தினகரன் சொல்லியிருக்கிறார். டிஜிஎஸ் தன்னுடைய வாழ்நாள் முழுக்க பார்த்ததில்லையா? நல்லா இருந்தான் வாழ்க்கையில் இல்லைம்பர். அவர் ஏஜிக்கு அவர் சொல்லுவார் நான் பார்த்ததே இல்லைம்பர். டிஜிஎஸ் தினகரன் சொன்னதை இங்கே எம்டி ஜெகன் சொல்லுகிறார். இந்த எம்டி ஜெகனுக்கு யாருக்கு கடவுள் இப்போது வேதாகமத்திலே உள்ள வார்த்தைகள் அல்ல, டிஜிஎஸ் தினகரனுடைய வார்த்தைகள். அதுதான் எம்டி ஜெகனுக்கு இப்போது கடவுளாக இருக்கிறது. எம்டி ஜெகனுக்கு இப்போ எது முக்கியமாக இருக்கிறது? வேதாகமத்தில் உள்ள வார்த்தைகள் அல்ல, டிஜிஎஸ் தினகரன் என்கின்ற கள்ள ஓநாயுடைய வார்த்தை. சரி, இதில் ஏதாவது உண்மை இருக்கிறதா என்று பார்ப்போம். ஊழியக்காரர்கள் என்கிறவர்கள் தவறு செய்தால் அதை சுட்டி காட்டினால் அவன் நல்லா இருக்க மாட்டான் என்று சொல்லுகிறார்கள் அல்லவா? இவர்கள் நல்லா இருக்க மாட்டான் என்று எதை சேர்த்து சொல்லுகிறார்கள்? நாசமா போவான் என்கின்ற அர்த்தத்திலே, அதாவது அழிந்து போவான் என்கின்ற அர்த்தத்திலே தான் சொல்லுகிறார்கள். அதாவது இந்த உலகத்திலே சீக்கிரம் செத்து போவான், அல்லது பெரிய வியாதி வந்து அவன் செயல்பட முடியாதவாறு காணப்படும், அவனுடைய குடும்பத்திலே பல்வேறு வித இழப்புகள் காணப்படும், இதையெல்லாம் தான் இவர்கள் நாசமாய் போவார்கள், நல்லா இருக்க மாட்டான் என்கின்ற அர்த்தத்திலே சொல்லுகிறார்கள். பிராக்டிக்கலாக பார்ப்போம். அப்போ டிஜிஎஸ் தினகரன் யாரையும் இதுவரைக்கும் தூஷித்ததில்லை, யாரையும் குறை சொன்னதில்லை, அப்படித்தானே? சொல்ல மாட்டான். தன்னை ஊழியக்காரர்கள் என்று சொல்லிக் கொண்டு தவறு செய்கிறவர்களை டிஜிஎஸ் தினகரன் குறை சொல்ல மாட்டான். ஏனென்றால் அவனே ஒரு கள்ளன் இன்னொரு கள்ளனை எப்படி காட்டி கொடுக்க முடியும்? இப்போ இந்த டிஜிஎஸ் தினகரன் செய்கிற தவறுகளை சுட்டிக்காட்டி வாழ்ந்து கொண்டிருந்தவர் ஜாமக்காரன் என்ற பத்திரிகை நடத்தக்கூடிய புஷ்பராஜ் என்கிற நபர். டிஜிஎஸ் தினகரனுடைய கூற்றுப்படி டிஜிஎஸ் தினகரனுடைய தவறுகளை எல்லாம் சுட்டிக்காட்டின இந்த புஷ்பராஜ் என்கின்றவர் நல்லா இருக்கக்கூடாது, நாசமாய் போயிருக்க வேண்டும், சீக்கிரம் செத்து போயிருக்க வேண்டும், அப்படித்தானே? ஆனால் அப்படி நடந்ததா? இல்லை. அப்படி சாபம் கொடுத்த டிஜிஎஸ் தினகரன் இன்றைக்கு உயிரோடு இல்லை. டிஜிஎஸ் உயிரோடு இருக்கும்போது தன்னுடைய மகள் இழந்து போனார். ஆனால் புஷ்பராஜ் இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார், செயல்பட்டு கொண்டிருக்கிறார். டிஜிஎஸ் சொன்ன கூற்று பொய்யாகிவிட்டது. அப்போ கண்மூடித்தனமாக ஒரு வார்த்தைகளை பின்பற்றக்கூடாது. சரி, இவர்கள் நல்லா இருக்க மாட்டார்கள் என்று சொல்லுகிறார்கள் அல்லவா? அது எதை வைத்து சொல்லுகிறார்கள்? இந்த உலகத்திலே சீக்கிரம் செத்து போவாய், இந்த உலகத்திலே உனக்கு அழிவு உண்டாகும், இழப்புகள் வரும், இதை வைத்து தான் நல்லா இருக்க மாட்டான், நாசமாய் போவாய் என்று சொல்லுகிறார்கள். அன்புக்குரியவர்களே, உண்மையாய் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிற தேவனுடைய பிள்ளைகள் இந்த உலகத்துக்குரியவைகளை குறித்து கவலைப்பட மாட்டார்கள். உலகத்திலே நான் 1000 வருடம் ஆள வேண்டும், அதுதான் சாதனை என்றெல்லாம் நினைக்க மாட்டார்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு கூட வாழ வேண்டும், இயேசு கிறிஸ்துவோடு கூட ஆள வேண்டும் என்று நினைப்பார்கள். இயேசு கிறிஸ்து தான் வாழ்ந்த காலத்திலே அன்றைக்கு நாங்கள் ஊழியக்காரர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் இருந்தார்கள். அவர்கள் தவறு செய்து கொண்டிருந்தார்கள், மாய்மாலக்காரர்களாக இருந்தார்கள். தவறு செய்தாலும் பேசக்கூடாது என்று சொல்லி இயேசு கிறிஸ்து பேசாமல் இருக்கவில்லை. அவர் பேசினார், கண்டித்தார், அவர்களை மாய்மாலக்காரர் என்று சொன்னார், வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறை என்று சொன்னார். அவர்களை பின்பற்றுகிறவர்கள் அவர்கள் நரகத்துக்கு போவதைப் போல அவர்களை பின்பற்றுகிறவர்கள் 2 மடங்கு நரகத்தின் மகன்களாக இருக்கிறார்கள் என்று சொன்னார். இப்போ இந்த எம்டி ஜெகன் என்ன சொல்லுகிறார்? அன்றைக்கு ஊழியக்காரராக இருந்த பரிசேயர், சதுசேயர், வேதபாரகர் அவர்கள் தவறே செய்திருந்தாலும் அதை குறித்து பேசக்கூடாது, இயேசு கிறிஸ்து மீறி பேசிவிட்டார், ஆகவே இயேசு கிறிஸ்து நல்லா இருக்க மாட்டார் என்று சொல்லி எம்டி ஜெகன் அன்றைக்கு இருந்திருந்தால் சொல்லியிருப்பார். அவர்களை இன்றைக்கு கூட வேண்டுமானால் சொல்ல, அதான் இயேசு கிறிஸ்து 33 வயசிலே செத்து போனார். அப்படியா? இயேசு கிறிஸ்து குறை கூறினார், ஆகவே தான் 33 வயசிலே செத்து போனார். ஒருவேளை குறை கூறாமல் இருந்திருந்தால் நீண்ட நாட்கள் வாழ்ந்திருப்பார், அப்படித்தானே? ஆமாம், அவர் குறை கூறினார், மக்களுடைய தவறுகளை கண்டித்தார், ஆகவே தான் அவர்கள் பொறாமையினால் இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைந்தார்கள். அது உங்களுடைய பார்வைக்கு அது நாசமாக போனதாக தெரியும், நல்லா இல்லாததாக தெரியும். ஆனால் அதுதான் மக்களுக்கு மீட்பை கொண்டு வரக்கூடிய தேவனுடைய திட்டம். ஆண்டவர் 3ஆம் நாளில் உயிரோடு எழுந்தார், ராஜாவாக மறுபடியும் வருவார். பவுல் அப்போஸ்தலன் தான் வாழ்ந்த காலத்திலே ஊழியக்காரர்கள் என்று சொல்லி ஏமாற்றி கொண்டிருந்தவர்களை குறித்து பேசினார். அவர்கள் வயிறு வளர்ப்பதற்காக அப்படி செய்கிறார்கள், அவர்களுடைய தேவன் வயிறு, அவர்களுடைய முடிவு அழிவு என்று சொல்லி பவுல் பேசினார்.
இமினேயும் பிளேந்தும் கள்ளப்போதகர்கள், அவர்களுடைய போதனை கேன்சரை போல பரவிக்கொண்டிருக்கிறது என்று சொல்லி கள்ளப்போதர்களை பேர் சொல்லி அம்பலப்படுத்தி பேசினார். எம்டி ஜெகன் அன்றைக்கு இருந்திருந்தால் பவுலை பார்த்து சொல்லியிருப்பார், ஊழியக்காரன் என்கிறவன் தப்பு பண்ணினாலும் அவனை குறித்து எதுவும் பேசக்கூடாது, மீறி பேசினால் அவன் நல்லா இருக்க மாட்டான் என்று சொல்லியிருப்பார். டிஜிஎஸ் தினகரன் அப்படித்தான் சொல்லியிருப்பார். அப்படித்தானே இன்றைக்கு கூட வேண்டுமானால் அப்படித்தான் சொல்லுவார்கள். பவுல் அப்போஸ்தலன் பல பாடுகள் பட்டார், சித்திரவதைப்பட்டார், இரத்த சாட்சியாக மரணம் அடைந்தார். எம்டி ஜெகன் என்ன சொல்லுகிறார் பார்த்தீர்களா? பவுல் செத்து போனார், நல்லா இருக்க மாட்டான் என்று சொன்னேன் அல்லவா? பவுல் நல்லா இருக்கவில்லை. பவுல் சொல்லுகிறார், நான் இந்த தேகத்தை விட்டு பிரிந்து கிறிஸ்துவுடனே கூட இருக்க எனக்கு ஆசை உண்டு. அப்போ நல்லா இருப்பது நல்லா இல்லை என்பது இந்த உலகத்திலே வருகின்ற அழிவு சம்பந்தப்பட்டது அல்ல. கிறிஸ்துவோடு இருக்கிறேனா அல்லது கிறிஸ்து அற்ற இடத்துக்கு நான் போக போகிறேனா, இரண்டாம் மரணம் என்கின்ற அக்னி கடலுக்கு போக போகிறேனா என்கிறதுல இருக்கிறது. டிஜிஎஸ் அங்கிள் அழகாக ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. இப்போ அவங்க அந்த காலத்தில் மெசேஜில் சொல்லுவாங்க, கேட்டது நல்ல ஞாபகம் இருக்கு. அவங்க சொல்லுவாங்க, ஒரு ஊழியக்காரனையோ சக விசுவாசியோ தூசிச்சுட்டு ஒருத்தன் நல்லா இருந்தான் வாழ்க்கையில் இல்லைம்பார். அவர் ஏஜிக்கு அவர் சொல்லுவார், நான் பார்த்ததே இல்லைம்பார். கள்ளப்போதகன் எம்டி ஜெகனே, உன்னுடைய தவறான போதனைகள், மக்களை கெடுக்கின்ற போதனைகள், அம்பலப்படுத்துகிறவர்கள் நாசமாய் போவார்கள் என்று சொல்லி நீதான் தூஷித்துக் கொண்டிருக்கிறார். தூஷிக்கிறது என்றால் என்ன? ஒருவன் செய்கிற தவறை சுட்டி காட்டுவது தூஷணம் அல்ல. தூஷணம் என்றால் இல்லாததை இருக்கிறதாக அவதூறாய் பேசுவது, பழிச்சாட்டுவது. இங்கே டிஜிஎஸ் என்ன சொல்லியிருக்கிறான்? ஊழியக்காரரையோ விசுவாசியோ தூஷிக்கிறவர்கள் நல்லா இருந்தால் சரித்திரமில்லை என்று சொல்லி. ஒரு ஊழியக்காரனையோ சக விசுவாசியோ தூஷிச்சுட்டு ஒருத்தன் நல்லா இருந்தான் வாழ்க்கையில் இல்லைம்பார். உண்மையிலே தூஷிக்கிறவர்கள் யார் தெரியுமா? பழிச்சாட்டுகிறவர்கள் யார் தெரியுமா? இந்த டிஜிஎஸும் இந்த எம்டி ஜெகன் போன்றவர்களும் தான். இங்கே டிஜிஎஸ் தன்னை யோக்கியன், நான் யாரையும் குறை சொல்ல மாட்டேன் என்று சொல்லுகிறான் அல்லவா? இந்த டிஜிஎஸ் தூஷிக்கிறவர், இந்த டிஜிஎஸ் போன்றவர்கள் செய்கிற தவறுகளை எல்லாம் சுட்டி காட்டுகிறவர்கள் நல்லா இருக்க மாட்டார்கள் என்று சொல்லி தூஷிக்கிறார். அவர்களுடைய குழந்தைகள் மூளையற்றது பிறக்கும். எப்படியெல்லாம் தூஷிக்கிறான் என்று பாருங்கள். மற்ற ஊழியர்களை திட்டுவதற்காய் எந்த ஒரு மனிதன் எழும்பி நிற்கிறானோ அவன் சபிக்கப்பட்டவன். அவனுடைய குழந்தைகள் மூளை வளர்ச்சியற்ற குழந்தைகளாய் பிறக்கும், அங்கவீனமுள்ள குழந்தைகளாய் பிறக்கின்றன. இதுதான் தூஷணம். யார் உனக்கு இந்த அதிகாரத்தை கொடுத்தது? எம்டி ஜெகனும் இப்போது அதைத்தான் செய்து கொண்டிருக்கிறார். இவன் நல்லா இருந்ததா சரித்திரமே இல்லைம்பார். அது உண்மையும் கூட. இல்லாததை இருக்கிறதாக பேசுகிறது, அதுதான் தூஷணம். ஒருத்தர் செய்கிற தவறு, அது நிமித்தம் அநேக மக்கள் கெட்டு போக போகிறார்கள் என்றால் அந்த மக்களை எச்சரிக்கும்படியாக, அந்த மக்கள் அவர்களை விட்டு விலகும்படியாக இந்த கள்ள ஊழியர்களை அம்பலப்படுத்துவது எப்படி தூஷணமாகும்? அது உண்மை. அவன் கள்ள ஊழியன், கடவுளுக்கு வார்த்தைகளை புரட்டக்கூடியவன் என்கிறது பொய் அல்ல, அவதூறு அல்ல, அது உண்மை. உண்மை எப்படி அவதூறாகும்? அவதூறு என்று சொன்னால் இல்லாததை பொய்யாய் பழிச்சாட்டுவது. அப்போ இவர்கள் தாங்கள் செய்கிற தவறுகளை யாரும் பேசக்கூடாது. பேசினால் என்ன ஆகும்? இவர்களுடைய வியாபாரம் பாதிக்கப்படும். ஆகவே அவர்கள் நாசமாய் போவார்கள் என்று சொல்லி சாபமிடுகிற காரியம். ஆனால் வேதாகம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? இவ பாவத்துக்கு எதிராக ரத்தம் சிந்தப்படுகிறதற்கு ஏதுவாக கூட நீங்கள் இன்னும் போராடவில்லையே. ரத்தம் சிந்துகிற அளவிற்கு போராட வேண்டும். இந்த உலகம் பாவம் நிறைந்தது. மக்கள் பாவத்தை இயல்பாக்கி கொண்டிருக்கிறார்கள். அப்போ அதற்கு எதிராக ரத்தம் சிந்துகிற அளவிற்கு போராட வேண்டும். பரிசுத்தத்திற்காக நிற்க வேண்டும். மாறாக யார் எக்கேடு கெட்டு போனால் பரவாயில்லை, மக்களை ஒருத்தர் ஏமாற்றுகிறார் என்று சொன்னால் நான் பார்த்து கொண்டு சைலண்டாக இருக்குவேன், நீ ஏமாத்திக்கூடா என்று சொல்லி நான் பார்த்து கொண்டிருப்பேன் என்று வாழ்வது அல்ல. அன்புக்குரியவர்களே, இந்த பூமியிலே ஒரு மனிதனுக்கு நடக்கின்ற நிகழ்வுகள், செல்வ செழிப்பு, ஏழையாக இருப்பது, ஆரோக்கியத்தோடு இருப்பது, ஆரோக்கியமின்றி இருப்பது, நீண்ட நாட்கள் வாழ்வது, குறைந்த நாட்கள் வாழ்வது, இதை வைத்து அல்ல அவன் நன்றாக இருக்கிறான் அல்லது நாசமாய் போய் கெட்டுப்போனான் என்பது. தேவனோடு இருக்கிறானா இல்லை அழிந்து போய்விட்டானா என்கிறதை வைத்து இருக்கிறது. தேவனோடு இருக்கிறான் என்று சொன்னால் அவன் நன்றாக இருக்கிறான், அவன் நல்ல பங்கை தெரிந்து கொண்டிருக்கிறான். ஆனால் இந்த பூமியில எல்லாவற்றையும் ஆண்டு அனுபவித்து, ஆனால் கடைசியில் அவன் ஆத்மா நரகத்துக்கு போனால், மனுஷன் இந்த உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? இந்த கள்ளப்போதர்கள் என்ன நினைக்கிறார்கள்? இந்த உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்தி செல்வ செழிப்பாக வாழ்வது அதன் நன்றாக இருப்பது, இல்லை என்றால் அது நன்றாக இல்லாதது என்பதாக நினைத்துத்தான் இப்படி இவர்கள் சாபம் போடுகிறார்கள், பழிச்சாட்டுகிறார்கள், தூஷிக்கிறார்கள். ஆனால் இவர்கள் என்ன செய்கிறார்கள்? ஒரு மனிதன் மக்கள் கெட்டுப்போகக்கூடாது என்கின்ற அக்கறையினால் அவர்களை ஏமாற்றுகின்ற வஞ்சகர்களை, ஓநாய்களை அடையாளப்படுத்தினால்
அதற்கு தூஷிக்கிறது என்கின்ற பெயர் எடுக்கிறார்கள். அது தூஷிக்கிறது அல்ல, அது உண்மையை சொல்லி மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துவது. அதைத்தான் இயேசு கிறிஸ்து செய்தார். இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பதாக தீர்க்கதரிசிகள் செய்தார்கள். இயேசு கிறிஸ்துவுக்கு பின்பதாக அப்போஸ்தலர்கள் செய்தார்கள். அதற்காக போராடினார்கள், ரத்தம் சிந்தினார்கள், பலர் மரித்தார்கள். ஆகவே அவர்கள் எல்லாரும் நாசமாய் போனார்கள். அவர்கள் நன்றாக இருக்கவில்லை என்ற அர்த்தமா? அல்ல. ஒரு மனிதன் நன்றாக இருக்கிறான் அல்லது கெட்டுப்போனான் என்பது இந்த உலகப் பொருளை வைத்து அல்ல, இந்த உலகத்திலே மனிதன் இடைபோடுகிறதை வைத்து அல்ல, தேவன் என்னை எப்படி இடைபோடுவார் என்கிறதை வைத்ததாக இருக்கிறது. ஒரு சிலர் வயிறு வளர்த்து இங்கே நன்றாக இருப்பார்கள், கள்ளப்போதர்கள் கொளுத்திருப்பார்கள். ஆனால் அவர்களுடைய முடிவு அழிவு, இந்த அழிவு என்கின்ற நரகத்துக்கு போகிறவர்களாக இருப்பார்கள். அதுதான் நாசமாய் போகுதல், அதுதான் நன்றாக இராத தன்மை. இந்த டிஜிஎஸ் ஆகட்டும், இந்த எம்டி ஜெகன் ஆகட்டும், யாருக்கு தீர்ப்பெழுதினார்கள்? தவறு செய்தாலும் அவர்களை குறித்து பேசக்கூடாது என்று சொல்லி யாருக்கு தீர்ப்பெழுதி இருக்கிறார்கள்? தவறு செய்த பரிசேயர்களுக்கு எதிராக பேசின இயேசுவுக்கு எதிராக தீர்ப்பெழுதி இருக்கிறார்கள். தவறு செய்த கள்ளப்போதர்களுக்கு எதிராக பேசின அப்போஸ்தலனாகிய பவுல் அப்போஸ்தலன் பேதுருவுக்கு எதிராக தீர்ப்பெழுதி இருக்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, இப்பொழுது நீங்கள் யோசித்து பாருங்கள். இந்த டிஜிஎஸ் பேச்சு, இந்த எம்டி ஜெகன் பேச்சு உங்களுக்கு தேவையா? இல்லை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பேச்சு, அவர் மூலமாக அனுப்பப்பட்ட அப்போஸ்தலர்களுடைய பேச்சு உங்களுக்கு தேவையா? எதை கேட்கப் போகிறீர்கள்? வெளிப்படுத்தின விசேஷத்திலே ஆண்டவர் தியதீரா சபையை பார்த்து குறை சொல்லுகிறார். ஏன் தெரியுமா? இந்த தியதீரா சபையில் உள்ளவர்கள் குறை சொல்லவில்லை. ஆகவே இந்த எம்டி ஜெகன் சொல்லுகிறான் அல்லவா, தப்பு செஞ்சாலும் நான் பேசக்கூடாது என்று சொல்லுகிறான் அல்லவா, அதை போல அவர்கள் தப்பு செய்தாலும் கண்டும் காணாமல் இருந்து விட்டார்கள். ஆகவே இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், உன் பேரில் எனக்கு குறை உண்டு. ஏன்? உன் கண் முன்பாக தவறு நடக்கிறது, நீ பேசாமல் இருக்கிறாய். தவறு செய்கிறவர்களை குறித்து மக்களுக்கு எச்சரிப்பு கொடுக்காமல் இருக்கிறாய். தன்னை தீர்க்கதரிசி என்று சொல்லுகிற, தன்னை ஊழியக்காரர் என்று சொல்லுகிற கள்ளர்கள், மோகன் சி லாசரஸ் தன்னை ஊழியக்காரன் என்று சொல்லுகிறார், இவாஞ்சலிஸ்ட் என்று சொல்லுகிறார். எம்டி ஜெகன் தன்னை ஊழியக்காரன் இவாஞ்சலிஸ்ட் என்று சொல்லுகிறார். ஜான் ஜெவராஜ் தன்னை பாஸ்டர் என்று சொல்லிக் கொள்கிறான். ஜஸ்டின் தன்னை பாஸ்டர் அப்போஸ்தலர் என்று நோக்க பெயர் சொல்லுகிறான். இந்த பூமியில் பல கள்ளர்கள் தங்களை அப்போஸ்தலர்கள், தீர்க்கதரிசிகள், ஊழியக்காரர்கள் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் அவர்கள் செய்வது என்ன? தன்னை தீர்க்கதரிசி என்று சொல்லுகிற எசபேல் என்ற ஸ்திரீயானவள், என்னுடைய ஊழியக்காரர் தேவனுடைய பிள்ளைகள் வேசித்தனம் பண்ணவும் விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டவைகளை புசிக்கவும் அவர்களுக்கு போதித்து அவர்களை வஞ்சிக்கும்படி நீ அவளுக்கு இடம் கொடுக்கிறாய். என்னுடைய மக்கள் தவறாக வாழ்வதற்கு ஏதுவாக, தவறான போதனையை கை கொள்வதற்கு ஏதுவாக அவர்கள் போதிப்பதற்கு நீ இடம் கொடுக்கிறாய். நீ பார்த்து கொண்டு சும்மா இருக்கிறாய். கள்ளப்போதர்களை குறித்து அவர்கள் செய்கிறது தவறு என்று சொல்லி பேசாமல் மௌனமாக இருக்கிறாய். ஆகவே அவர்கள் மக்களுக்கு பேசுகிறார்கள், தவறான போதனையை பேசுகிறார்கள். மக்கள் வஞ்சிக்கப்படுவதற்கு நீ பார்த்து கொண்டு நீ இடம் கொடுத்து கொண்டிருக்கிறாய். ஆகையால் உன் பேரில் எனக்கு குறை உண்டு என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அன்புக்குரியவர்களே, அநேகர் சொல்லுகிறீர்கள் அல்லவா, நான் குறை சொல்லுகிறேன் என்று சொல்லி. நீங்கள் சொல்லுகிறபடி நான் குறை சொல்லாவிட்டால் கர்த்தர் என்னை பார்த்து குறை சொல்லுவார். என்னை பார்த்து டினோ உன் பேரில் எனக்கு ஒரு குறை உண்டு என்று சொல்லி என்னிடத்தில் என்று சொல்லுவார். அது எனக்கு தேவையா? தங்களை ஊழியக்காரர்கள் என்று சொல்லுகிறவர்கள் மக்களை வஞ்சிக்கிறது எனக்கு கண் முன்பாக தெரிகிறது. நான் அதை பார்த்து கொண்டு பேசாமல் இருந்தால், அதை மக்களுக்கு எடுத்து சொல்லாமல் இருந்தால் ஆண்டவர் சொல்லுவார், உன் பேரில் எனக்கு குறை உண்டு என்று சொல்லி. ஆனால் இந்த எம்டி ஜெகன் போன்றவர்கள் கள்ளப்போதர்கள் என்று சொல்லுவார்கள். நாங்கள் தப்பு பண்ணாலும் நீங்கள் பேசக்கூடாது, மக்களுக்கு எடுத்து சொல்லக்கூடாது, மக்கள் திருந்தி விடுவார்கள், மக்கள் திருந்தக்கூடாது, நாங்கள் நரகத்துக்கு போவோம், அவர்கள் எங்களோடு கூட நரகத்துக்கு வர வேண்டும். மக்களே, சிந்தித்து பாருங்கள். நீங்களும் அவர்களோடு கூட 2 மடங்கு நரகத்தின் மகன்களாக போகப் போகிறீர்களா? இல்லை வேதாகமத்துக்கு திரும்பி நித்திய ஜீவனில் பிரவேசிக்க விரும்புகிறீர்களா? முடிவு உங்கள் கையில்.